Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. நடந்து முடிந்த டீலிமிட்டேஷன் கூட்டம், பாஜகவுடைய கோபம், இதெல்லாம் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நேற்றைக்கு சட்டமன்றத்திலே முதலமைச்சர் அறிவித்ததிலிருந்து மீண்டும் இந்த பிரச்சனை சூடு பிடித்திருக்கிறது. சட்டமன்றத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், டோட்டலா தமிழ்நாடோட சீட்டுங்கிறது 39ல இருந்து 32 மாறுது. அதாவது இப்பமே நீங்க புது சென்சஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம், 2026 ஆப்டர் நியூ சென்சஸ் 2026க்கு பிறகு அப்படின்னு போய் 31ல தாங்க இந்த பிரச்சனை வரும், இப்ப எதுக்கு இதை பத்தி எல்லாம் பேசுறீங்க என்கிற வாதம் இதுல அடிபடுது. 2011 சென்சஸ் படி நாம போனாலே நமக்கு 32 சீட் தான், கிட்டத்தட்ட ஒரு 7 சீட் வரைக்கும் குறையுது. ஆனா அமித்ஷா சொல்றத இங்க கோட் பண்றாங்க சார், தமிழ்நாட்டுக்கு ஒரு சீட்டு கூட குறையாத அமித்ஷா சொல்றாரு. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் அரசியல் பண்றீங்கன்னு பாஜக கேக்குறாங்க. அமித்ஷாவா சொன்னாரா, உள்துறை அமைச்சரா சொன்னாரா? உள்துறை அமைச்சரா சொன்னாரு. அப்படின்னா அவர் சொல்ல வேண்டிய இடம் பார்லிமெண்ட். காங்கிரஸ் எதை நோக்கி இருந்தது? அப்போ டீலிமிட்டேஷன் நோக்கி இருந்தது, ஆதரவா இருந்தாங்க. ஏன்னா அவங்க ஆளுங்கட்சி, சீட்டு கூறுது அவங்களுக்கு. இப்ப பிஜேபி ஆளுங்கட்சி. 25 வருடமும் நாங்கள் தான் ஆட்சியில் இருப்போம்னா 25 வருஷம் ஆட்சியில் இருக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன? மெஜாரிட்டி எம்பி பிடிக்கிறது தானே. மெஜாரிட்டி எம்பி எங்க இருந்து பிடிப்பாங்க? ஹிந்தி ஹார்ட்லேண்ட் தான். அதுக்கான ஷார்ட்கட் என்னவா இருக்க முடியும்? டீலிமிட்டேஷன். நான் எப்படி இதை ப்ரொபோஸ் பண்றேன் அப்படின்னா, எம்பிக்களின் எண்ணிக்கையை கூட்டவே வேண்டாங்கிற முடிவுக்கு போனோம். அதே நேரத்தில் எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையை கூட்டணுங்கிற முடிவுக்கு போனோம். அதுக்கான அரசியல் சாசன திருத்தம் கொண்டு வரணும். இந்தியாவோட அரசியல் சாசனம் ரொம்ப பழமையாயிடுச்சுங்க. அப்போ நம்ம உண்மையிலேயே ஒரு புதிய கான்ஸ்டிடியூஷன் அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். நீங்க 25 வருஷம் தள்ளி போட போறீங்கன்னா இந்த பிரச்சனை 50 வருஷத்துல இருந்து 75 வருஷம் ஆக போகுது, அவ்வளவுதானே. அப்ப அடுத்த தலைமுறைக்கு நீங்க விட்டுட்டு போறீங்க. இன்றைக்கு இருக்கிற எல்லாருமே இருக்க மாட்டோம் அடுத்த 25 வருஷத்துல. இந்திரா காந்தி அம்மா சொன்னப்ப 25 வருஷம் போனதுதான், 39ல தான் இருக்கும். வாஜ்பாய் சொன்னப்ப 25 வருஷம் போனதுதான், இன்னொரு 25 வருஷம் தான் போனதுதான் ஆயிரும். சோ பிரச்சனையை இப்ப தீர்க்கிறது தான் நல்லது, உகந்த தருணம். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு தராசு ஷியாம் அவர்கள் இருந்தார். வணக்கம் ஷியாம் சார். வணக்கம் தாமரே சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி சார். டீலிமிட்டேஷன், தமிழ்நாடு தான் ஒரு முன்னோடி மாநிலமாக வரக்கூடிய ஆபத்தை முன்கூட்டியே உணர்ந்து ஒரு மிகப்பெரிய கூட்டமெல்லாம் கூடியிருக்காங்க. அது ஒரு நேஷனல் வைடு ஒரு செய்தியாக மாறி இருக்கு. பாஜக தரப்பு ரொம்ப இதை வச்சு நீங்க ஏன் அரசியல் பண்றீங்க அப்படின்லாம் பேசுறாங்க. இன்னும் டீலிமிட்டேஷன் கமிஷனே போடப்படல, கேபினெட் இதை பத்தி நான் பேசவே படல. அப்படி இருக்கும் போதே ஏன் இவ்வளவு அக்ரஸிவா நீங்க அரசியல் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திமுக நோக்கி வைக்கிறாங்க. நடந்து முடிந்த டீலிமிட்டேஷன் கூட்டம், பாஜகவுடைய கோபம், இதெல்லாம் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நேற்றைக்கு சட்டமன்றத்திலே முதலமைச்சர் அறிவித்ததிலிருந்து மீண்டும் இந்த பிரச்சனை சூடு பிடித்திருக்கிறது. சட்டமன்றத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், திமுகவின் நாடாளுமன்ற எம்பிகளோடு நானே நேரில் போய் பிரதமரை பார்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்று காலையில் ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் ஒரு பெரிய செய்தி வெளியிட்டிருந்தாங்க. அதாவது கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் என்பது ஜனத்தொகை அடிப்படையில் தான் எம்பி எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை. சுதந்திரம் அடைஞ்சப்ப நம்ம நாட்டுக்கான அரசியல் சாசனம் உருவாக்கப்படும் போது அரசியல் சாசன நிர்ணய சபையில் இது குறித்து விவாதம் வந்துச்சு. எவ்வளோ எம்பி வச்சுக்கலாம், எவ்வளோ எம்எல்ஏ வச்சுக்கலாம். ஏன்னா நாடு முழுவதுக்கும் பொதுவானது இல்லையா அது. 14 மாநிலங்கள் தான். என்னோட ஸ்கூல் டேஸ்ல 14 மாநிலம் தான். அப்புறம் 15 ஆச்சு. எத்தனை எம்எல்ஏக்கள் மாநிலங்களுக்கு என்றால் மாநிலங்களின் ஜனத்தொகையை பொறுத்து. இதுல பிரச்சனை இல்லை, ஏன்னா மாநிலம் எல்லாமே மாநில எல்லைக்குள்ள இருக்கும். 56ல மொழிவாரி மாநிலம் வந்துருச்சு. எம்பிக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இந்த கேள்வி வரும்போது அதுவும் ஜனத்தொகை அடிப்படையிலானதுதான் தீர்மானிக்கப்பட்டது. அதாவது மாநிலங்களின் ஜனத்தொகை அடிப்படையில மாநிலங்களுக்கான எம்பி எண்ணிக்கை கான்ஸ்டிடியூஷன்ல இது அம்சமாயிருச்சு. அதாவது நம்ம அரசியல் சாசனம் என்ன சொல்லுதுன்னா, எம்பிகளின் எண்ணிக்கை என்பது ஜனத்தொகை அடிப்படையில் தான் என்று உறுதியாக சொல்லிடுது. அப்போ 71 காலகட்டம். அதற்கு முன்பே என்ன ஆயிட்டுனா, எங்களோட ஸ்கூல் டேஸ்ல மொழிவாரி மாநிலம்லாம் பிரிஞ்சு தமிழ்நாடு ஆகல, மதராஸ் மாகாணம் 41 எம்பி. அப்போ என்னோட ஸ்கூல் டேஸ்ல மதராஸ் மாகாணத்துக்கா சார்? மதராஸ் மாகாணம் இன்றைய தமிழ்நாடு, அதாவது எஞ்சிய மதராஸ் மாகாணம். மொழிவாரி மாநில பிரிப்பு, மொழிவாரி மாநில பிரிப்பு ஆந்திரா கேரளா பிரிஞ்சாச்சு. 62ல எஞ்சிய மதராஸ் மாகாணம். தமிழ்நாடு இப்ப பிறக்கலாம் இல்லையா, அண்ணா பிரதமர் தமிழ்நாடு பேர் மாற்றம். 42 சீட், 41 சீட்டு. காங்கிரஸ் எப்படி பிரச்சாரம் செய்யும் அப்படின்னா, 31 சீட் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. 41ல 31 எங்களுக்கு தான்,
தமிழ்நாடு மக்கள் வந்து தேசிய உணர்வுடையவர்கள், இப்படிதான் அவங்க பிரச்சாரமே இருக்கும். ஓகே ஓகே. நான் 65 காலேஜ் வரைக்கும் இதுதான். இந்திய எதிர்ப்பு போராட்டம் 65 எங்க கல்லூரி நாட்களோட ஆரம்பம். அப்பவும் இதே பிரச்சாரம் தான். 66 வரும்போது சீட்டு எண்ணிக்கை குறைய போகுதுங்கிற பேச்சு வந்துச்சு. அதாவது அப்போ சென்சஸ் எல்லாம் அதுக்கு பிறகு 71 சென்சஸ் தான், அது பிறகு வர்ற லேட்டஸ்ட் சென்சஸ். அதுக்கு முன்னாடியே பழைய சென்சஸ் அடிப்படையிலேயே சீட்டு எண்ணிக்கை மாற்றி அமைக்க போறாங்க என்ற பேச்சு வரும்போது அதெல்லாம் இல்லவே இல்லை, சென்சஸே 71 தான், இனி சும்மா கிளப்பி விடுறாங்க திமுக. அப்ப திமுக எதிர்கட்சி, 50 எம்எல்ஏ, காங்கிரஸ் ஆளுங்கட்சி, காமராஜர் முதல்வர், பின்னாடிதான் பக்தவச்சல முதல்வர் ஆறாரு. அப்போ இது வந்து ஒரு அரசியல் பண்றாங்க, இது இப்படியான ஒரு நீங்க சொன்ன மாதிரி தான், அதாவது கேபினெட்லயே டிஸ்கஸ் பண்ணல, இதே தான் வச்சாங்க. கடைசியில் என்ன ஆச்சுன்னா 66ல 39 எம்பியா குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற 39 எம்பி நாங்க பார்த்த 41 எம்பில இருந்து கட் ஷாட் பண்ணது. ஓகே. 71ல தான் திருப்பி சென்சஸ் வருது. என்ன காரணம்னா பழைய சென்சஸ் அடிப்படையில் நீங்க ரீஅப்போர்ஷன் பண்ணி தான் ஆகணும். அதாவது நமக்கு அனாமலி இருக்கும். கான்ஸ்டிடியூஷன் கண்டிப்பாக சென்சஸ் அடிப்படையில் சொல்லியாச்சு, ஜனத்தொகை அடிப்படையில். அப்ப அதை மாற்றி அமைக்கும் போது சில மாநிலங்களுக்கு 1-2 கூட குறைய வர்றது என்பது நாங்க கண்ணால பார்த்த விஷயம். எனவே இது ஒரு தேவையற்ற பயம் இல்ல, அரசியல் பீதி அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க அக்ரெசிவா அரசியல் பண்ணலன்னா அரசியல் அல்சர் தான் வந்து சேரும், அக்ரெசிவா பண்ணித்தான் ஆகணும். அப்ப இப்ப என்ன நிலைமை, இதை வந்து இன்னைக்கு ஹிந்து ஆங்கில பத்திரிகையில ஒரு பெரிய டேபிளர் காலம் எல்லாம் போட்டு விளக்கியிருக்காங்க. அதாவது கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட்டை அப்புறம் இந்திரா காந்தி அம்மா 25 வருஷம் தள்ளி வச்சாங்க, வாஜ்பாய் பண்ணாரு, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா 2011 சென்சஸ் நடுவுல முடிஞ்சிருக்கு. அப்ப 2011 சென்சஸ் அடிப்படையில் ரீஅப்போர்ஷன்மெண்ட் பண்றதுன்னு முடிவெடுத்தா அதை யாரும் தடுக்க முடியாது, ஏன்னா கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு என்ன கொடுத்துருக்கோம்னா ஒரு தளர்வு தான் கொடுத்துருக்கோம், 25 50 வருஷம். எப்ப அது முடியுதுன்னா இந்த 26ல முடியுது. 26க்கு எத்தனை மாசம் இருக்கு? 9 மாசம் இருக்கு. 9 மாசத்துல தளர்வு முடிய போகுது. திடீர்னு மத்திய கேபினெட் அவங்களோட கூட்டணி கட்சிகள், பீகாருக்கு லாபம் இருக்கு, ஆந்திரா சந்திரபாபு நாயுடு இதுல அமைதி காக்குறாரு. ஸோ அவங்கள மட்டும் அவங்க வந்து ஒரு கன்சல்டேஷனுக்கு கூப்பிட்டுட்டு கேபினெட் அமைச்சரவையில 26ஓட தளர்வு வந்துருது. 26க்கு பிறகு கான்ஸ்டிடியூஷன் நம்ம அமல்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். ஏன்னா நாங்கெல்லாம் கான்ஸ்டிடியூஷனை காப்பாத்துறவங்க. ராகுல் காந்தி வந்து கான்ஸ்டிடியூஷன் புக்கை கையில வச்சிருக்காரு, நாங்க நெஞ்சில வச்சிருக்கோம். அதனால 2011 சென்சஸ் அடிப்படையில கூட ரீஅப்போர்ஷன் பண்ணலாம். 2026ங்கிற காலகட்டம் நெருங்கின உடனே அதை பண்ண முடியும். அப்படி பண்ணா யாருக்கு என்ன லாபம் என்றால், பெனின்சுலார் இந்தியா, தீபகற்ப இந்தியா என்பது தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு ஒரிசா வரைக்குமானது. இந்த பகுதிக்கும் ஹாட்லாண்ட் இந்தியா, இந்தியாவின் மைய பகுதி, பீமார் ஸ்டேட்ஸ், பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், பீமார் ஸ்டேட். இந்த பீமார் ஸ்டேட்டுக்கு இடையில ஒரு பெரிய பொலிட்டிக்கல் டிவைடு வந்துடும். இதுல என்ன காரணம்னா இவங்களோட பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப இறங்கிடும், இவங்களுக்கு பொலிட்டிக்கல் ரோல் இருக்காது. பெனின்சுலார் இந்தியால, ஹாட்லாண்ட் இந்தியால பொலிட்டிக்கல் ரோல் ஜாஸ்தி ஆயிரும் சொல்லி ஒரு பெரிய ஃபிகர் போட்டிருக்காங்க. அதுல 2011 சென்சஸ் படி 2019 சீட்டை, 2019 போன தேர்தல் சீட்டை ரீஅப்போர்ஷன் பண்ணா பிஜேபிக்கான பெனிஃபிட் என்ன, 2024 இப்ப நடந்து முடிந்த லோக்சபா தேர்தல் பிஜேபி ஜெயிச்ச சீட்டை ரீஅப்போர்ஷன் பண்ணா பிஜேபிக்கு எவ்வளவு சீட்டு கூடும் என்று பார்க்கும்போது டோட்டலா தமிழ்நாடோட சீட்டுங்கிறது 39ல இருந்து 32 மாறுது. ஓகே. அதாவது இப்பமே நீங்க வந்து புது சென்சஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம், 2026ல ஆஃப்டர் நியூ சென்சஸ் 2026க்கு பிறகு அப்படின்லாம் போய் 31ல தாங்க இந்த பிரச்சனை வரும், இப்ப எதுக்கு இதை பத்தி எல்லாம் பேசுறீங்க என்கிற வாதம் இதுல அடிபடுது. 2011 சென்சஸ் படி நாம போனாலே நமக்கு 32 சீட் தான், கிட்டத்தட்ட ஒரு 7 சீட் வரைக்கும் குறையுது. நமக்கு 32 சீட்டு, அன்டிவைடட் ஆந்திர பிரதேஷுக்கு வந்து 42க்கு பதிலா 37 சீட்டு, அதாவது ஆந்திரா தெலுங்கானா சேர்த்து. அதே வந்து நீங்க உத்தரப்பிரதேஷ் பாத்தீங்கன்னா 80 சீட்டுக்கு 88 சீட்டா மாறிடும். அதாவது மொத்தமா லோக்சபா சீட்டை எண்ணிக்கையை கூட்டவே வேண்டாம், கூட்டாமலே இந்த நிலைமை வந்துடும். ஓகே ஓகே. அதாவது 2011 சென்சஸ் படி 2026 டெட்லைன் அப்ரோச் ஆன உடனே வெறுமனே கேபினெட் டிசிஷன்ல இதை மாத்தி கொண்டு வந்துடலாம். சரி, கேபினெட் டிசிஷன் மூலமாவே இதை பண்ணிட முடியுமா சார்? அதாவது 2011 இருக்கிற மேட்டர் தானே, கான்ஸ்டிடியூஷன் தானே. ஓகே சார், இதை சேலஞ்ச் பண்ண முடியாதா சார்?
நீ பண்ணுவீங்க, அதுக்குள்ளதான் வருஷம் ஆயிருமே. ஓகே ஓகே ஓகே. யாரு சேலஞ்ச் பண்ணாம இருப்பா? இந்தியால எல்லாத்துக்கும் எல்லாரும் சேலஞ்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன உடனே உடனே எப்படி தீர்ப்பு சொல்லவும் முடியாது இதுல. ஓகே. 2011 சென்சஸ் படி தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 சீட் வரைக்கும் குறையுதுன்னு சொல்றீங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு 80 சீட்டுங்கிறது 88 சீட்டா உயரும்னு சொல்றீங்க. இதுக்கு வந்து நாடாளுமன்றத்துடைய ஒப்புதலே தேவையில்லையா சார்? கேபினட் டிசிஷனை மட்டுமே இதை வச்சு அமெண்ட் பண்ணிட நாடாளுமன்ற ஒப்புதலே தேவையில்லை. அதான் இதோட சிக்கல். பீகார் வந்து 40 சீட்ல இருந்து 46 சீட்டு. மிகப்பெரிய அளவுக்கு வந்து இந்து பத்திரிகை பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமா டேப்லெட் காலம் போட்டு பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, நிஜமான ஆபத்து இருக்குங்கிறதுக்காக சொல்ல வரேன். எங்க காலமே இதானுங்க. 41ல இருந்து எப்படி 39 போனோம்? இன்னைய வரைக்கும் 39 தான். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, இல்ல 71 சென்சஸ் வரும்ல, அதுல மாறிடும்னாங்க. ஓகே. பழையபடி பழைய நிலைமைக்கு வந்துரும். திமுக சும்மா தான் பிரச்சாரம். அப்ப நாங்க மாணவர்கள் திமுக ஆதரவு தானே, திமுக சும்மா தான் பிரச்சாரம் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில என்ன ஆச்சுன்னா, 71 இந்திரா காந்தி அம்மா ஆட்சிக்கு வந்து 25 வருஷம் சீலிங் கொண்டு வந்தாங்க. வாஜ்பாய் 25 வருஷம். 50 வருஷமா நம்ம வந்து 39 சீட்ல தான் இருக்கோம். ஆமா, 2 சீட்டு போனதுதான். ஆனா அமித்ஷா சொல்றத வந்து இங்க கோட் பண்றாங்க சார். தமிழ்நாட்டுக்கு ஒரு சீட்டு கூட குறையாத அமித்ஷா சொல்றாரு. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் அரசியல் பண்றீங்கன்னு பாஜக கேக்குறாங்க. அமித்ஷாவா சொன்னாரா, உள்துறை அமைச்சரா சொன்னாரா? உள்துறை அமைச்சரா சொன்னாரு. அப்படின்னா அவர் சொல்ல வேண்டிய இடம் பார்லிமெண்ட். ஓகே. சரி, தேர்தல் பிரச்சாரம் இடையில 1000 முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் இருக்கும்போது வாக்குறுதி கொடுத்தாரு, தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலன்னு. இன்னைக்கு ஏன் வந்து அரசு ஊழியர்கள் எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க? ஓகே. சரி, மேடையில அரசியல் மேடையில பேசுறது இது எப்படி எடுத்துக்க முடியும்? நான் வந்துங்க ஒரு மூத்த பத்திரிகைலாம் என்னோட பொதுவான பார்வையை தான் வைக்கிறேன். ஓகே. என்னோட அனுபவத்துல 2 சீட் போயிருக்கு. அப்ப இதுவரைக்கும் அதை நம்ம மீட்ட முடியல. எஸ். அப்ப சொல்லப்பட்ட சமாதானங்கள் எல்லாமே இன்னைக்கு அதே சமாதானங்கள் தான் சொல்லப்படுது. ஓகே. இதுக்கு பிறகு எவ்வளவோ வந்து இந்தியால வந்து நடந்திருக்குங்க. அதாவது காங்கிரஸ் கட்சி எப்போதுமே டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவா தான் இருந்திருக்கு. அது எதிர்ப்பா இருந்ததே கிடையாது. இப்போ எடுத்துக்காட்டாக காங்கிரஸ் ரூலிங் நடந்தப்ப இந்திரா காந்தி அம்மா 525 இருந்து 550 மாத்தி அந்த 50 45 குறைச்சாங்க. ஓகே. எப்போ 1973. அந்த 5 சீட்டு எதுல குறைச்சாங்க அப்படின்னா, யூனியன் டெரிட்டரிக்கு எல்லாம் சேர்ந்து 25 சீட் இருந்ததை 20 சீட்டா மாத்தி 545 ஆகினாங்க. இப்ப நம்மகிட்ட இருக்கிறது 543. அந்த 2 சீட்டு எப்படி குறைஞ்சுன்னா, ஆங்கிலோ இந்தியனுக்கு 2 சீட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க நாமினேஷன். அதை எடுத்துட்டாங்க. மொத்தம் ஆங்கிலோ இந்தியன் நம்பரே இவ்வளவுதாங்க இருக்கு, அதனால அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி எடுத்துட்டு 543 ஆக்கியாச்சு. பல மாறுதல்கள். அதுக்காக நான் சொல்ல வரேன். 525 இருந்து 550 ஆகி 550 வந்து 545 ஆகி 545 543 ஆச்சு. மாறி இருக்கு. எல்லாமே என்ன டிசிஷன்? பார்லிமெண்ட் டிசிஷனா? கேபினட் டிசிஷன் தான். சரி, இதுல வந்து யாருக்கெல்லாம் லாபம்? மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால் 2 சீட்ல இருந்து 3 சீட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கூடுச்சு. இப்போ இந்திரா காந்தி அம்மா ஆட்சி பண்ணும்போது. அப்புறம் ஆந்திரா, பீகார், ஹரியானா, கர்நாடகா, கேரளா, ஒரிசா, சிக்கிம், ஏபி 1 சீட்டு கூடுச்சு. இப்போ இந்திரா காந்தி அம்மா ஆட்சி பண்ணும்போது. அப்ப காங்கிரஸ் எதை நோக்கி இருந்தது? அப்போ டீலிமிட்டேஷன் நோக்கி இருந்தது. ஏன்னா அவங்க ஆளுங்கட்சி, சீட்டு கூடுது அவங்களுக்கும் கூடுது. இப்போ பிஜேபி ஆளுங்கட்சி. அப்போ 25 வருடமும் நாங்கள் தான் ஆட்சியில் இருப்போம்னா 25 வருஷம் ஆட்சியில் இருக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன? மெஜாரிட்டி எம்பி பிடிக்கிறது தானே. ஆமா, மெஜாரிட்டி எம்பி எங்க இருந்து பிடிப்பாங்க? ஹிந்தி ஹார்ட்லேண்ட் தான். வேற வழி? அதுக்கான ஷார்ட்கட் என்னவா இருக்க முடியும்? டீலிமிட்டேஷன். அதுல சீட்டை கூட்டினா போதும். ஆமா. இதுல சமாஜ்வாதி எதுக்குமா? இத நிச்சயமாக எதிர்க்க மாட்டாங்க, ஆதரிப்பாங்க. ஏன்னா அவங்க உத்தரப்பிரதேசம்ல அது வந்து 80 சீட்ல இருந்து வந்து அவங்களுக்கு கூட்டி 120 ஆக்குனாங்க அப்படின்னா அதை ஏத்துருவாங்களா? ஏத்தா காணாம போயிருவாங்க மாநில அரசியல்ல. ஆமா. இங்க திமுக ஒரு ப்ரொபோசல் கொடுக்குதுங்க, இங்க அண்ணா திமுக எதுக்குதா? அத எதிர்க்கல சார். ஏன்னா அவங்க காணாம போயிருவாங்க. ஆமா. பிஜேபி எதுக்குது? ஏன்னா அது தேசிய கட்சி. ஆமா. காங்கிரஸ் வந்து அமைதி தான் காக்குது, அது கள்ள மௌனம். என்ன காரணம்னா, காங்கிரஸ் கட்சி பழைய வரலாறுல அவங்க ஆட்சியில் இருந்தப்ப டீலிமிட்டேஷன் ஆதரவா தான் இருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல இந்திரா காந்தி அம்மா காங்கிரஸ் கட்சியோட அசைக்க முடியாத பிரதமர் அந்த காலகட்டத்தில் இல்லையா? ஆமா. ஹிமாச்சல பிரதேசத்துல இப்ப காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு. ஹிமாச்சல பிரதேசத்துல காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது விக்ரம் மகாஜன்
அப்படிங்கிற காங்கிரஸ் எம்பி அவரு பார்லிமெண்ட்ல பேசுறாரு. எல்லாம் இப்ப ரெக்கார்ட்ல இருக்கிற விஷயங்க, படிக்க மாட்டேன்றாங்க. அதான் பிரச்சனை. இதை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். விக்ரம் மகாஜன் என்ன சொல்றாருன்னா, இது பெரிய அநியாயங்க, பாப்புலேஷன் அடிப்படை. காங்கிரஸ் எம்பி இந்திரா காந்திக்கு எதிராக கருத்து சொல்றாரு. ஓகே, அதுக்கு பிறகு அவர் எமர்ஜென்சில அவர் பாடாப்படுத்துறாங்க அவரை. அவர் வந்து பாப்புலேஷன் அடிப்படையில பண்றது என்ன நியாயம், இது தவறு, இப்படி பண்ணக்கூடாது. அதாவது இந்த மாநிலங்களுக்கு எல்லாம் 2 சீட்டு 3 சீட்டு கூடுச்சு இல்லையா, நான் ஆரம்பத்தில் சொன்னல, அதை எதிர்த்து பேசுறாரு அவரு. அப்ப காங்கிரஸ் கட்சி இப்ப ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட்டுறாங்க இந்திரா காந்தி அம்மா. திமுகவும் கலந்துக்குது. திமுக கலந்துக்கும் போது திமுக என்ன சொல்லுதுன்னா, அப்போ பாப்புலேஷன் அடிப்படையில மாத்தலாம், 570 சீட்டா மாத்தினா சரியா வந்துரும் அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் வச்சு 570 சீட்டா மாத்தலாமா, அதாவது 525 இருந்து 550 ஆகி 545 ஆகி 543 ஆன பிறகு 570 மாத்தலாமாங்கிற டிஸ்கஷன் ஓடுது. ஆல் பார்ட்டி மீட்டிங் டெல்லியில நடக்குது. திமுகவும் எதுக்கல. அது பிறகு பார்லிமெண்ட்ல டிஸ்கஷன் வருது இது சம்பந்தமா, 570 சம்பந்தமா. வரும்போது திமுக எம்பி KR கிருஷ்ணன், ஐயே இது பண்ணவே கூடாதுங்க பாப்புலேஷன் அடிப்படையில் அவர் அப்படி சொல்றாரு. அப்போ எல்லாருமே ஸ்டாண்டு மாத்துறாங்க. நம்ம வந்து அப்படி பார்க்க கூடாது. நம்ம எப்படி பார்க்கணும்னா, நமக்கான பொலிட்டிக்கல் ரோல், ஆல் இந்தியா பாலிடிக்ஸ்ல நமக்கான பொலிட்டிக்கல் ரோல்னா அது பார்லிமெண்ட்ல தான் இருக்கு. லோக்சபானா ராஜ்யசபா எண்ணிக்கையும் கூடும். அப்போ எம்பி எண்ணிக்கையை கூட்டணுமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்விக்கு போனீங்கன்னா, நான் கூட்டுறது தண்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா எம்பிக்கு மக்களுக்கு நேரடி தொடர்பே இல்ல. ராஜ்யசபா எம்பிக்கும் உண்மையிலே தொடர்பு இல்ல. ஆனா எம்எல்ஏ எண்ணிக்கை நீங்க கூட்டணும். ஏன்னா அவங்க நேரடியா மக்களோட வேலை பாக்குறாங்க. இப்ப நம்ம பாப்புலேஷன் 2 மடங்கு கூடியிருக்கு, 234 எம்எல்ஏ இருக்கும். அது நம்ம கூட்ட வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலயும் அது கூட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஏன்னா அதுவும் கான்ஸ்டிடியூஷன் ஸ்கீம். அதுக்கான சொல்ல வர, வெறும் எம்பின்னு பேசாதீங்க, எம்எல்ஏயும் சேர்த்து பேசுங்கன்ற. ஓகே சார், ஒருவேளை எம்எல்ஏ தொகுதியும் டீலிமிட்டேஷன் பண்ணா நமக்கு கூடுமா இல்ல அது குறைய வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லாருமா உட்கார்ந்து பேசி கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற தொகுதி ஜனத்தொகை அடிப்படையிலான எம்எல்ஏ எம்பிக்களின் எண்ணிக்கைனா என்ன அப்படிங்கறத பத்தி மறுவிசிட் பண்ணணும். ஏன்னா இந்த ப்ராப்ளம் நம்ம மட்டும் ஃபேஸ் பண்ணல, உலக நாடுகள் எல்லாமே ஃபேஸ் பண்ணுச்சு. அமெரிக்காவும் ஃபேஸ் பண்ணுது. ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து அங்க நம்ம எம்பி எண்ணிக்கைக்கு ஈக்குவல். 1913 இருந்து இன்னைய வரைக்கும் ஒரே நம்பர் தான், மாத்தவே இல்லை அவங்க. ஆனா அதுக்கு பதிலா மாநிலங்களோட ரெப்ரசன்டேஷன் எல்லாத்தையுமே மாத்தி அமைச்சிருக்காங்க. அதாவது மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் கொடுத்தல். சோ அப்படித்தான் நம்ம இதை பார்க்கணும். மாநிலங்களுக்கான அதிக அதிகாரம், அந்த அதிகாரம் என்பது மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையால் வருவது. அப்படி நம்ம பார்க்கணும் இதை. ஆனா அப்படி யாருமே பார்க்கலங்கிறது இதுல வருத்தத்துக்குரிய விஷயம். சார், கான்ஸ்டிடியூஷன்லயே வந்து சென்சஸ் அடிப்படையில தான் வந்து டீலிமிட்டேஷன் பண்ணணும்னு சொல்லுது. திமுக ரொம்ப கடுமையா இருக்கிறாங்க. பாப்புலேஷன் அடிப்படையில, அதாவது சென்சஸ் அடிப்படையில பண்ணக்கூடாது அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணாதான் சார் வந்து மாத்தவே முடியும். வேற எப்படி சார் நம்ம பண்ண முடியும் டீலிமிட்டேஷனை? கான்ஸ்டிடியூஷன் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஜனத்தொகை அடிப்படையில தான் எம்பி எம்எல்ஏ எண்ணிக்கை. அது 50 வருஷம் சீல் ஆயிருச்சு. இன்னைக்கு தேதிக்கு அந்த ப்ரொவிஷன் 2025 செல்லாது. அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டோம். 2026 காலம் முடிஞ்சிருது. ஆனா அமெண்ட்மெண்ட்ல நம்ம என்ன சொல்றோம்னா, 2026 பிறகு எடுக்கப்படுகிற முதல் சென்சஸ் சொல்றோம். அந்த ஒரு விஷயத்துக்கு தளர்வு கொடுத்தா 2011 சென்சஸ்ல போயிருவாங்க. நான் வந்து எப்படி இதை ப்ரொபோஸ் பண்றேன் அப்படின்னா, எம்பிக்களின் எண்ணிக்கையை கூட்டவே வேண்டாங்கிற முடிவுக்கு போனோம். அதே நேரத்தில் எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையை கூட்டணுங்கிற முடிவுக்கு போனோம். அதுக்கான அரசியல் சாசன திருத்தம் கொண்டு வரணும். இந்தியாவோட அரசியல் சாசனம் ரொம்ப பழமையாயிடுச்சுங்க. 100 திருத்தங்க, நீங்க மண்டையை உடைச்சு படிக்கணும் அதுக்கு. அப்போ நம்ம உண்மையிலேயே ஒரு புதிய கான்ஸ்டிடியூஷன் அமைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். காரணம், மாநில அபிலாஷைகள் கூடிருச்சு. நம்ம சுதந்திரம் வாங்கும் போது ஸ்ட்ராங் சென்டர் அப்படிங்கிற தேவை நமக்கு இருந்துச்சு. ஏன்னா இந்தியா வந்து பெரிய தேசங்களின் தேசமா இருந்தது, ஏராளமான சமஸ்தானங்கள். அந்த சமஸ்தானங்கள் எல்லாமா வந்து சேர்ந்து ஒரு நாடை உருவாக்குது. சமஸ்தானங்களுக்குள்ளேயே சண்டை, ஹைதராபாத் கடைசி வரைக்கும் சேராம இருந்துச்சு. பல பிரச்சனை. புதுக்கோட்டை நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச உதாரணம். அப்போ ஒரு வலிமையான மத்திய அரசு இல்ல வலிமையான சென்டர் அப்படிங்கிற ஒரு பாலிசியில அப்ப நம்ம இருந்தோம். மொழிவாரி மாநிலம் பிரிஞ்ச பிறகு இப்ப எல்லாம் மாநில அபிலாஷைகள் பெருகிருச்சு.
ஆமா. அது வந்து நாட்டின் ஒற்றுமைக்கு ஊறு கிடையாது, நாட்டின் ஒற்றுமையை வளர்ப்பது. ஓகே ஓகே. ஏன்னா அப்புறம் 89ல நம்ம வந்து சட்ட திருத்தம் கொண்டு வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துல இந்தியாவின் இறையாண்மையை காப்பாத்தினா தான் நீ கட்சியாவே இருக்க முடியும். ஆமா. இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராக யாரு பேசினாலும் கட்சியை கலைக்க வேண்டியதுதான். ஆமா. அப்போ இந்தியாங்கிறது ஒண்ணு, ம். எல்லாமே அதோட பல அங்கங்கள், பல மாநிலங்கள், எல்லா அங்கங்களும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். அப்படி செயல்படணும்னா என்ன பண்ண, அப்படித்தான் நம்ம பேசணும். ஓகே, அதாவது கான்ஸ்டிடியூஷன் வந்து முழுக்க முழுக்க ஒரு மையத்தின் ஆதரவான ஆதரவுக்கு தான் இருக்கு. அத மாநிலங்கள் நலன் சார்ந்து திருத்தி அமைக்கப்படணும்னு உங்களுடைய பார்வை. மிக எடுத்துக்காட்டு எதுன்னா அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன். ட்ரம்ப் தானே நம்ம மோடிஜிக்கு ரொம்ப க்ளோஸ் தோஸ்த. ஆமா சார். அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் வந்து ரொம்ப சிம்பிள்ங்க. என்னன்னா மத்திய அரசுக்கான ஒரு அதிகார பட்டியல், கரன்சி, தேச பாதுகாப்பு, அப்புறம் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி, இப்படி வந்து ஒரு சில அதிகாரங்கள். எல்லா அதிகாரமும் மாநிலங்களுக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரே பவர் லிஸ்ட் தான், ஃபெடரல் பவர் லிஸ்ட். மத்த எல்லாம் வந்து மாநிலங்களுக்கு. புதுசா நிறைய அதிகாரம் வரும்ல, காலம் மாற மாற புதிய அதிகாரங்கள் வரும். எஞ்சிய அதிகாரங்களும் மாநிலங்களுக்கு, புதுசா அதிகாரம் வந்தாலும் மாநிலங்களுக்கு. மாநிலங்களுக்கு தனியா தேர்தல் தேதியவே நிர்ணயிச்சுக்கிற உரிமை இருக்கு. அமெரிக்கா வந்து அது ஒரு நேஷனா வந்து அது கிட்டத்தட்ட அது உருவாகி 2 நூற்றாண்டுகளுக்கு மேல ஆகி போச்சு. ஒரு நேஷனா அது வந்து அதோட முன்னேற்றங்கிறது நமக்கு தெரியுது. இந்தியாவில இன்னமும் நம்ம சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். சண்டை நடந்துகிட்டே தான் இருக்குங்க எல்லா மாநிலங்கள்லயும். அப்ப இன்னைக்கு இந்த தென்னிந்திய முதல்வர் மாநாடுனா 83ல இத முதலமைச்சர் எம்ஜிஆர் கூட்டியிருக்காரு, ஹெக்டே கூட்டியிருக்காரு. 69லே வந்து கலைஞர் வந்து இது குறித்து குரல் கொடுத்திருக்காரு. என்ன காரணம்னா மாநிலங்களுக்கான அதிகாரம் இல்ல. மாநிலங்களோட பிரச்சனை என்னன்னா மாநிலங்கள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் கொடுக்கறதே இல்ல. பஞ்சாயத்தெல்லாம் கலைச்சோம், அது என்ன தேர்தல் வைக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்கு? அப்ப அரசியல் நோக்கத்துக்காக தானே நீங்க தேர்தல் தள்ளி போடுறீங்க. ஒரு கிராம பஞ்சாயத்து அதுக்கு தேர்தலே நடத்தாம அது 1 வருஷம் 1.5 வருஷம் எப்ப நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. அதிகாரிகள் பொறுப்புல விட்டா என்ன வேலை ஆகும்? அப்ப இது எப்படி ஜனநாயகமாக முடியும்? ஆக இது எல்லாத்துக்கும் இத்தனைக்கும் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கோம் இதுக்காகவே தான். அதிகார குவிப்பு சென்ட்ரா இருந்தாலும் ஸ்டேட்டா இருந்தாலும் அதிகாரத்தை தாங்கிட்ட வச்சுக்கிறாங்க. அதிகார குவிப்பிங்க நடந்துகிட்டு இருக்கு. அதிகாரத்தை வந்து கொடுத்துட்டு பகிர்றதுக்கு இஷ்டமே இல்ல. ஆனா நம்மளோட கான்ஸ்டிடியூஷனே செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ல தான் இயங்குது. சார், இப்போ வந்து பாஜகவுக்கு அந்த எண்ணம் இருக்கு அப்படிங்கிற பல சிக்னல்ஸ் வந்து அவங்க கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. திரும்ப கிட்ட நான் வந்து ஒரு பைட் ஒன்று எடுத்துருந்தேன் சார். இதை வந்து மத்திய அரசு வந்து தெளிவுபடுத்தணும். இன்னும் கேபினெட் அப்ரூவல் கொடுக்கல, ஆனாலும் டெல்லியில இதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு இதை வந்து அவரே வந்து வெளிப்படுத்துறாரு. சோ பாஜகவுக்கு வந்து இப்போ ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டாக இருக்காங்க. சோ அடுத்த எலெக்ஷன் ஆஸ்பிரேஷனை மனசுல வச்சு இந்த மாதிரி திட்டங்களை செயல்படுத்துவதற்கான அவங்க எண்ணம் இருக்கா சார் பாஜகவுக்கு? அடுத்த எலெக்ஷன் இந்தியால அடுத்த சட்டமன்ற தேர்தல் எந்த மாநிலத்துல வருது? பீகார். பீகார்ல வந்து எம்பி எண்ணிக்கையை வந்து நாங்க கூட்ட மாட்டோம் அப்படின்னு பாஜக சொல்லுமா? நிதிஷ்குமாரே ஓடி போயிருவாரு. அதுக்கான வாய்ப்பு இல்லையே. அப்ப பாஜக என்ன சொல்ல முடியும் அப்படின்னா எம்பி எண்ணிக்கையை கூட்டுவோம் அப்படின்னு. நிதிஷ்குமாருக்கு எதிராக இருக்கிற பிற எதிர்கட்சிகள் என்ன சொல்லணும்னா கரெக்ட் தான், கூட்டத்தான் செய்யணும் எம்பி எண்ணிக்கை, பீகார் மக்களுக்கு அப்பதான் நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும், அந்த எம்பிகளை நாங்கள் அதிகமாக வெற்றி பெறுவோம்னு சொல்லுவாங்க. எம்பி எண்ணிக்கையை குறைக்கணும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, கூட்டணும் தான் சொல்லுவாங்க. அப்படித்தானே சொல்லி ஆகணும், ஏன்னா அப்பதானே மக்களுக்கான அதிகாரம் கூடுதலா வரும். அப்போ இது ஒரு நாடு தழுவிய விவாதம். ஒரு வகையில நம்ம இதை வந்து இப்போ ஒரு ஆல் இண்டியா சப்ஜெக்டா மாத்திருக்கோம், அதுல எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. நல்ல விஷயம் தான். எங்க காலத்திலேயே வந்து அது ஆல் இண்டியா சப்ஜெக்டா மாத்த முடியல. நான் சொல்றேன் 1962 இருந்து 65 66 வரைக்குமான காலகட்டத்துல நம்ம 2 சீட் இழந்தப்ப அதை ஆல் இண்டியா சப்ஜெக்டா மாத்தணுமானா மாத்த முடியல. இப்போ மாத்தி இருக்கோம், அந்த வகையில சரிதான். இவ்வளவு பெரிய டிஸ்கஷன் வருது சார். திமுக சொல்றாங்க 71 சென்செக்ஸ் அடிப்படையில நீங்க வந்து பண்ணுங்கன்னு சொல்றாங்க. 71ங்கிற அவங்க திமுக அந்த இது கரெக்டா சார், சரியா சார் உங்களுடைய பார்வையின் படி? சரி, நீங்க 25 வருஷம் தள்ளி போட போறீங்கன்னா இந்த பிரச்சனை 50 வருஷத்துல இருந்து 75 வருஷம் ஆக போகுது, அவ்வளவுதானே? அப்ப அடுத்த தலைமுறைக்கு நீங்க விட்டுட்டு போறீங்க. இன்றைக்கு இருக்கிற எல்லாருமே இருக்க மாட்டோம் அடுத்த 25 வருஷத்துல, அப்படிதானே? 25 வருஷங்கிறது 1/4 நூற்றாண்டு. இந்திரா காந்தி அம்மா சொன்னப்ப 25 வருஷம் போனதுதான், 39ல தான் இருக்கும். வாஜ்பாய் சொன்னப்ப 25 வருஷம் போனதுதான், இன்னொரு 25 வருஷம்னா போனதுதான் ஆயிரும். சோ பிரச்சனையை இப்ப தீர்க்கிறது தான் நல்லது, உகந்த தருணம்.
அப்படின்னா நம்ம பேராமீட்டர் என்ன வைக்கலாம்? எம்பி எண்ணிக்கையே கூட்ட வேண்டாங்க, எம்எல்ஏ எண்ணிக்கையே கூட்டுங்க. ஓகே, அதோட எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். என்னன்னா எம்எல்ஏ எண்ணிக்கை கூட்டுறது மாநிலங்களுக்கு உள்ள இருக்கும். எஸ், மாநிலங்களுக்கு உள்ள எம்எல்ஏ எண்ணிக்கை கூட்டுறது நல்லது. எம்பி எண்ணிக்கையை பற்றி நம்ம இப்போ வந்து டிஸ்கஸே பண்ண வேண்டாம். அப்படின்னா அது பிரச்சனை ஓவர். அதோட ஆனாலும் இப்போ ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்காங்க சார் பாஜக. அடுத்த எலெக்ஷன்ல நம்ம மெஜாரிட்டி வரணும், ஹிந்தி ஹார்ட்லாண்ட் மைண்ட் செட்ல வச்சு தான் இந்த பண்ற ஐடியால இருக்காங்களா? அவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாகும். எம்பி எண்ணிக்கை கூட்டினா வாய்ப்பு அதிகமாகும். எப்போ வந்து புதிய பாராளுமன்ற கட்டடம் திறக்கப்பட்டதோ அப்பவுமே இந்த பிரச்சனை வந்துருச்சு. நான்லாம் அப்பவுமே கட்டுரைகள் எழுத ஆரம்பிச்சேன் இது சம்பந்தமா. பிஜேபிக்கு அந்த ஆசை இருக்கத்தான் செய்யும், நான் அதை இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்போ வந்து ஒரு ரைட் டைம்ல ஒரு ரைட் முயற்சி எடுத்திருக்காங்க. அதை வச்சு பிரஷரைஸ் பண்ணணும். பிரஷரைஸ் பண்ணணும்னா மத்த ஆல் இந்தியா பார்ட்டிஸ் வராது. எஸ், தமிழ்நாடு போர்ஃப்ரண்ட்ல இருக்கு. ஆமா. ஆனா இப்போ நேற்றுக்கு முதலமைச்சர் சொல்லும்போது எனக்கு அது கொஞ்சம் சரியா தோணல. என்னன்னா ஏற்கனவே ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி போட்டு அந்த எம்பிக்கள் தானே பிரதமரை பார்க்க அந்த கூட்டுக்குழு தானே பிரதமரை பார்க்க போறதா வந்து சொல்லப்பட்டது. அப்ப இப்ப தமிழ்நாடு மட்டும் திருப்பி எம்பிக்களை கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கறது அது எப்படி பொருத்தமா இருக்கும்? சரி, நேற்றுக்கு அவர் முதல்வர் சொல்லி இன்னைக்கு எல்லா செய்தித்தாள்களையும் விரிவா வந்திருக்குங்க. அப்ப தமிழ்நாடு எம்பிக்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் பிரதமரை சந்திக்க போகிறார்கள். இதான் இன்னைக்கு செய்தியோட தலைப்பு. ஆனா கூட்டம் நடந்தப்ப சனிக்கிழமை அன்னைக்கு செய்தியோட தலைப்பு என்ன? கூட்டுக்குழு வந்து பிரதமரை சந்திக்க போகிறது. ரெண்டு கடையில டிஃபரன்ஸ் இருக்கு. அது ஏன் இப்ப அதுக்குள்ள இந்த 2 நாளைக்குள்ள மாற்றங்கிறது என்னோட குழப்பம். ஓகே சார், ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த டீலிமிட்டேஷனை பத்தி உங்களுடைய பார்வை ரொம்ப விரிவா வச்சிருக்கீங்க. இதுக்கு நாடாளுமன்ற ஒப்புதலே தேவையில்லை, கேபினட்டுடைய ஒப்புதல் மூலமாக இதை அமல்படுத்த முடியும். கான்ஸ்டியூஷனையே மாற்ற வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். குறிப்பாக மாநில நலன் சார்ந்து ஒரு கான்ஸ்டியூஷனை வந்து மாற்ற வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய பார்வையை ரொம்ப விரிவா வச்சிருக்கீங்க. உங்களுடைய பார்வை எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசா இருக்கு. அதுல நியாயமும் இருக்கு சார். உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக பல்வேறு விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கீங்க. நேரம் குறித்து பேசியமைக்கு நன்றி ஷியாம் சார்.